ஹாய் மக்களே, காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங். சூரியன் சும்மா சுல்லுன்னு வெளியில் வந்து எட்டி பார்க்குறாரு பாருங்க. தென்னை மரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்காரு. எனக்கு வீடியோவுக்கே ஒழுங்காக தெரியாது மரங்கள் இருக்கனால. அங்கிட்டு போய் எடுக்கவும் முடியாது. நம்ம காலையில் அவசர அவசரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதனால் அங்கே போய் எடுக்க முடியாது. அதனால் எங்கள் வீட்டுக்கிட்டே இருந்து எடுத்துட்டேன். கடையெல்லாம் பிரித்து செட்டெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக செடி இடியெல்லாம் எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு சூப்பராக காலையில் வெள்ளனே எந்திரிச்சிட்டேன். 4 மணிக்கெல்லாம் இங்கே கோயில் திருவிழானால பாட்டு போட்டு எழுப்பி விட்டுட்டாங்க. சாணி கரைச்சி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சென்று அது மண் தரனால உடனே கூட்டி கோலம் போட முடியாது. கொஞ்சம் லேட்டாக தான் போட முடியும். ஏன்னா தண்ணி வந்து அது காயணும். மண் தரையாக இருக்கனால. அதனால் கோலம்லாம் போட்டு மஞ்சள்லாம் வச்சு சூப்பராக கலர்லாம் போட்டு ஒரே ஒரு பூ இருந்துச்சு. அந்த பூவை மட்டும் பறித்து காம்பை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பூவையும் வச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அதாவது உழைப்புக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்க இந்த மக்கள்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் வந்து எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எதுக்கோ லைக் பண்ணுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கு வந்து லைக் வராது, ஷேர் வராது, எதுவுமே வராது. கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம மக்கள்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னோடய மணி பிளான்ட் எல்லாத்தையுமே மாற்றிட்டேங்க. இடத்த மாற்றி மாற்றி இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு பதியமும் போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டாங்க எங்கள் வீட்டில் காலையிலேயே. காலையில் தண்ணி பைப்பில் வந்ததுனால நான் அதை பிடிச்சிக்கிட்டே இருந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டே லேட் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு அந்த பூ வந்து ஒரு 5, 6 பூ பூத்துருந்துச்சு. அதை பறிக்கலை, அப்படியே செடியிலே இருக்கட்டும்ன்ட்டு நான் விட்டுட்டேன். கனகாம்பரமும் பூத்துருந்துச்சு. எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு காலையில் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுட்டு அப்புறமே ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீ கூட நாங்கள் போடலை. உள்ளே அவரை போட்டுக்கிட்டு இருக்க சொன்னேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் டக்கு டக்குன்னு டீயை போட்டுருங்கம்மா, அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ லேட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ போடவே நான் லேட்டாக போடுறேன். சரி, நம்ம வேலை ஃபஸ்ட்டு நம்மளோட கார்டன் வேலையும் பார்க்கணும். இல்லைன்னா அந்த செடி பூரா தண்ணி இல்லாமல் வாடிடும். அதனால் எல்லா செடிக்குமே தண்ணி ஊற்றினேன். இது வாசல்லே இருக்குது, பைப்புக்கிட்டே இருக்குது. அப்படியே மோந்து இதுக்கும் தண்ணி ஊற்றிடுவேன். அது நிறைய பூ வச்சுருக்கு பாருங்கள். சாமிக்கு வேணுன்னா 2 பறிச்சுக்குவேன். அப்படி இல்லைன்னா வாசலுக்கு விளக்கு வச்சு தீபம் போடையில் அதுக்கும் வச்சு சாமி கும்பிடுவேன். டீ போட்டு வச்சுட்டாங்க. அப்படியே உள்ளே வந்தேன். உள்ளே வந்து பார்த்தேன். அப்புறம் 2க்கும் ஊற்றிட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டு என்னையும் எடுங்க, மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி என்னையும் எடுக்க சொன்னேன். அவர் ஹாய் சொன்னார் வீடியோவுக்கு. ஆமாம், சிரிக்கவே மாட்டார், உம்முனே இருப்பார். சிரிக்க வைக்கிறதுக்கு பெரிய பாடாக படணும்னு. ஓகே மக்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க எங்கள் ஊருக்கு திருவிழா. ஓகே, பாய்.